வெஜிடேரியனா இருக்கவங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் சொல்றேன் இந்த 5 ஃபுட்ஸ்ல இருந்து ஈஸியா உங்களால புரோட்டீனை எடுத்துக்க முடியும். அது என்ன ஃபுட்ஸ்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே 98. புரோட்டீன் நம்மளோட வெயிட்டுக்கும் ஏஜுக்கும் தகுந்த மாதிரி தாங்க தேவைப்படும். பொதுவா நம்ம உடம்போட வெயிட்ல 1 கிலோவுக்கு 0.8 to 1 கிராம் புரோட்டீன் தேவைப்படுதுங்க. வெஜிடேரியனா இருக்கிறவங்க கூட புரோட்டீனை ஈஸியா எடுத்துக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பருப்பு வகைகள்ங்க. பருப்புல துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதுலாம் அதிகமான புரோட்டீன் இருக்கிறது மட்டும் இல்லாம ஃபைபரும் அதிகமா இருக்குங்க. 100 கிராம் பருப்பு வகைகள்ல நம்மளுக்கு 10 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. செகண்ட் ஒன் கொண்டக்கடலைங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன் அண்ட் அயன் இருக்குங்க. 100 கிராம்ல 19 to 21 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்குங்க. இருக்கிறதுலயே அதிகமான புரோட்டீன் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது சோயா வகைகள்ல தாங்க. சோயா பீன்ஸ், டோஃப் இதுலாம் பாத்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. டோஃபுல 9 to 12 கிராம்ஸ் புரோட்டீனும், சோயா பீன்ஸ்ல 13 கிராம் புரோட்டீன்ஸும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஃபோர்த் ஒன் மில்க் ப்ராடக்ட்டுங்க. பால், தயிர், பன்னீர் இதுல இருந்தும் நம்மளுக்கு அதிகமான புரோட்டீன் சோர்ஸ் கிடைக்குதுங்க. 100 கிராம் பன்னீர்ல 18 to 20 கிராம்ஸ் புரோட்டீனும், 200 கிராம் மில்க்ல 6 to 7 கிராம் புரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வகைகள் இதுல இருந்தும் நம்மளுக்கு அதிகமான புரோட்டீன்ஸ் கிடைக்குதுங்க. முந்திரி, பாதாம், பம்கின் சீட்ஸ் இதையெல்லாம் நம்ம ஒரு 100 கிராம் எடுக்கையில 20 to 25 கிராம்ஸ் புரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. வெஜிடேரியனா இருக்கவங்க நான் சொல்ற இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதுங்க. உங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. புரோட்டீன்ஸ் டெஃபிஷியன்ஸால இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.